மறைந்த குரல் பாகம் 3. இந்த கதையை நீங்கள் முழுவதும் கேட்டால் ஒரு விஷயம் உறுதி. இரவு நீங்கள் ஒருபோதும் அமைதியாக தூங்க முடியாது. ஏனென்றால் இந்த கதை கேட்கும் ஒருவரை மட்டுமல்ல, அவரை தேடி வரும். ஒரு வீடு, ஒரு மறைந்த அறை, ஒரு டைரி. அந்த டைரியை படித்தவர்கள் ஒவ்வொருவராக காணாமல் போயிருக்கிறார்கள். அருண், விஷால், இப்போது போலீஸ் அதிகாரி அரவிந்த். அவர்களுக்கெல்லாம் ஒரு காமன் விஷயம்: அவர்கள் அந்த டைரியை படித்தார்கள். அதுவே அவர்களின் கடைசி தவறு. அருணும் விஷாலும் காணாமல் போன பிறகு அந்த வழக்கை விசாரிக்க அரவிந்த் அந்த வீட்டிற்கு வந்தார். போலீஸ் அந்த வீட்டை சீல் செய்திருந்தாலும் அவர் தனியாக உள்ளே சென்றார். அந்த வீடு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி சாதாரணமில்லை. யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போல. அவர் நேராக அந்த மறைந்த அறையை தேடினார். அலமாரியின் பின்னால் இருக்கும் அந்த சிறிய கதவை கண்டார். அதை மெதுவாக திறந்தார். அந்த அறை முழுவதும் இருள். அதன் நடுவில் ஒரு மேசை, அதன் மேல் அந்த டைரி. அரவிந்த் அதை எடுத்தார், மெதுவாக திறந்தார். அதில் 3 பெயர்கள்: அருண், விஷால், அரவிந்த். அவர் அதிர்ந்தார். என் பெயர் எப்படி வந்தது? அவர் பக்கங்களை திருப்பினார். அதில் ஒரு வரி மட்டும் இருந்தது: யார் இதை படிக்கிறார்களோ அவர்கள் அடுத்தவர்கள். அந்த நேரத்தில் கதவு திடீரென மூடப்பட்டது. அறை முழுவதும் இருள். ஒரு குரல் மிக அருகில்: இப்போ உங்களுக்கு புரிகிறதா? அரவிந்த் திரும்பினார். யாரும் இல்லை. ஆனால் அந்த குரல் மீண்டும்: இந்த டைரி ஒரு கதவு. அரவிந்த் நடுங்கினார். என்ன கதவு? நீங்க படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை இந்த இடத்துக்குள் இழுத்து கொண்டு வரும். அரவிந்த் டைரியை கீழே போட்டார். இது முடிந்து விட வேண்டும். அவர் அதை கிழிக்க முயன்றார். அது கிழியவில்லை. அவர் அதை எரிக்க முயன்றார். அது எரியவில்லை. அதற்கு பதிலாக அதில் புதிய எழுத்து தோன்றியது. 3வது ஒருவர் உள்ளே வந்துவிட்டார். அந்த அறை மாற ஆரம்பித்தது. அது ஒரு அறை போல இல்லை, ஒரு இருள் உலகம் போல. அந்த இருளின் நடுவில் 2 உருவங்கள்: அருண், விஷால். அவர்கள் பேசினர். நாங்கள் வெளியே வர முடியவில்லை. அரவிந்த் கத்தினார். யார் உங்களை இப்படி செய்தது? அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிழல் உருவம் தோன்றியது. அது சொன்னது: நான் எதையும் செய்யவில்லை. நீங்களே வந்தீர்கள். நீங்க டைரியை படித்தீங்க. அது போதுமானது. அந்த நிழல் அரவிந்தை சுற்றி கொண்டது. அவரின் கண்கள் மாறின. அவரின் குரல் மாறியது. நான் வெளியே போக முடியவில்லை. டைரி தானாக திறந்தது. 3வது ஒருவர் சிக்கிவிட்டார். அடுத்த நாள் போலீஸ் அந்த வீட்டை சோதித்தது. யாரும் இல்லை. ஆனால் அந்த டைரி மட்டும் அதே மேசையில் இருந்தது. அதில் 3 பெயர்கள்: அருண், விஷால், அரவிந்த். சில வினாடிகள். ஒரு புதிய எழுத்து உருவானது. 4வது ஒருவர். சில நாட்கள் கழித்து ஒரு குடும்பம் அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய பெண் குழந்தை. அவள் அந்த மறைந்த கதவை கண்டாள். அதை திறந்தாள். அந்த டைரி அதே இடத்தில். அவள் அதை எடுக்க முயன்றாள். ஒரு குரல்: அதை படிக்காதே. அவள் நின்றாள். யாரு? மற்றொரு குரல்: படிச்சிடு. அவள் மெதுவாக திரும்பினாள். அவள் பின்னால் 3 நிழல்கள்: அருண், விஷால், அரவிந்த். அவர்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் கையில் இருந்த டைரி தானாக திறந்தது. புதிய எழுத்து. 4வது ஒருவர் தயார். அந்த குழந்தை டைரியை படிப்பாளா? அவள் தப்பிக்க முடியுமா? அந்த நிழல் உண்மையில் என்ன? இந்த சாபத்தை நிறுத்த யாராவது வருவார்களா? அல்லது அடுத்தவர் நீங்கள்தானா? மறைந்த குரல் பாகம் 4 விரைவில்.